நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. இனி ஆண்டவர் அந்த அவமானத்தை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளையின் மூலமாய் ஒரு அவமானம் வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாய் ஒரு அவமானம் வந்திருக்கலாம். ஏதோ உங்களை அவமானப்படுத்துவதற்கு நபர்கள் காத்திருந்து உங்களை நிறைய அவமானப்படுத்தலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் இனி ஒன்று செய்வேன், உன்னை அவமானப்படுத்துகிறதற்கு நான் விட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது வேதத்திலே ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்படி என்றால் நம்முடைய அவமானத்தை ஆண்டவர் எப்படி மாற்ற போகிறார்? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய அவமானம் வெகு சீக்கிரமாய் வித்தியாசமாய் மாறப்போகிறது. நம்பர் 1, முதலாவதாக வேதத்திலே யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து வாசிக்கும் போது அவனை மிக அதிகமாய் அவமானப்படுத்துகிறார்கள். ஒரு பழியான ஒரு பேரை அவன் மேல் போட்டு, செய்யாத ஒரு தவறை அவன் மேல் போட்டு, ஐயோ இவன் மோசமானவன், இந்த மாதிரி காரியத்தை இவன் செஞ்சுட்டான், உண்ட வீட்டுக்கு அவன் ரெண்டகம் பண்ணினான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி அவனை தூக்கி சிறைச்சாலையிலே போட்டார்கள். ரொம்ப அவமானப்படுத்தினார்கள். என்ன இப்படி பண்ணின? உன்னை நன்மை செஞ்ச மனுஷனுக்கு இப்படி பண்ணலாமா? உங்கள் ஓனருக்கு இப்படி பண்ணலாமா? அவர்கிட்ட தானே நீங்கள் வாங்கி சாப்பிட்ற, என்னென்னமோ எத்தனை பேர் எப்படி எல்லாமோ பேசியிருப்பேன், இப்படியெல்லாம் செய்யலாமா? எவ்வளோ கேட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த அவமானங்கள் மறக்கிற அளவிற்கு ஆண்டவர் யோசேப்பினுடைய தலையை உயர்த்தினார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கிற அவமானம் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும். உங்கள் மேல் இருக்கிற அவமானம் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும். இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற அவமானத்தின் நிமித்தம் தலையெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். யாரிடத்திலையும் நாம் பேச முடியல, யாரிடத்திலையும் நாம் பழக முடியல. அவங்கெல்லாம் அவமானமா பார்ப்பாங்களோ, நான் அவமானப்படுத்தப்பட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி போகலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கொஞ்ச காலம்தான் உங்க மேலே இருக்கிற அந்த அவமானம் மறக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அந்த அவமானம் இனி தேடியும் காணாத அளவிற்கு, அந்த அவமானம் இனி உங்களுடைய சுத்தி இருக்கிற யாரும் உச்சரிக்காதபடி கர்த்தர் அந்த அவமானத்தை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவதாக நான் வேதத்தில் வாசிக்கும் போது மார்த்தாள் மரியாள் என்கிற அந்த 2 பேருடைய அந்த குடும்பம், மார்த்தாள் மரியாள் லாசரு. இப்போ ஆண்டவருக்கு ரொம்ப அன்பா இருந்த குடும்பம் எந்த குடும்பம்னா இந்த குடும்பம், மார்த்தாள் மரியாளுடைய குடும்பம். உடனே ஆண்டவர் அந்த இடத்துல லாசரு மரித்து போகிறான். எல்லார் மத்தியிலையும் ரொம்ப அவமானம். ஏசப்பா உங்க குடும்பத்தை நேசிச்சார்ல, அவர் இப்போ சமீபத்தில் கூட வந்துட்டு போனார்ல, எப்படி உங்களை கைவிட்டாரு? நீ மார்த்தாளே, நீ ஓடி அவருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுப்பேன்ல, மரியாளே நீ வந்த உடனே அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து இருப்பேன்ல, ஏசு உங்களை மறந்துட்டாரா? உங்க குடும்பத்தை விட்டுட்டாரா? உங்க குடும்பத்தில் இப்படி ஒரு மரணம் வரலாமா? இந்த வயசுல உங்க சகோதரன் மரிச்சு போலாமா? இப்படிப்பட்ட நிறைய அவமானங்கள் மார்த்தாள் மரியாளுடைய குடும்பத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அவமானத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்றால் சாட்சியாய் மாற்றுகிறார். அந்த மரித்து போன லாசருவை ஆண்டவர் கல்லறையில் இருந்து வெளியே வர பண்ணி அந்த அவமானத்தை சாட்சியாய் மாறுகிறார். நான் நம்புகிறேன். நம்பர் 2, இரண்டாவது, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற இந்த அவமானம் ஒரு நாள் சாட்சியாய் மாறும். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள், நான் இந்த மாதிரி ஒரு பாதையில கடந்து போனேன், ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு அவமானத்தை எனக்கு அனுமதிச்சாரு, அன்னைக்கு இந்த அவமானம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, ஐயோ இந்த அவமானம் வருதே, எனக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் கேட்டேன். ஆனா ஒரு நாள் இந்த அவமானம் உங்களுக்கு சாட்சியாய் மாறும். இது வேற எதற்காகவும் இல்லை. இந்த அவமானம் எதுக்கு ஆண்டவரே வந்துச்சு? நான் எதுக்கு, யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்குறீங்களா? என்ன எதுக்கு இப்படி அவமானப்பட கேட்கிறீங்களா? இல்ல, அந்த வேலை ஸ்தலத்தில் உங்க தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். உங்களுக்கு அந்த தாளந்துகளை கர்த்தர் தருவார். உங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு போனீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவமானம் அடைவது இல்லை. ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக நான் வேதத்தில் இந்த அவமானத்தை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் அப்படின்றத நான் தியானிக்கும் போது சிமேயியை குறித்து வேதத்தில் வாசித்தேன். தாவீது தன்னுடைய பிள்ளையினால் துரத்தப்பட்டு காலில் செருப்பு கூட இல்லாம தன்னுடைய உயிர் பிழைக்கிறதற்காக ஓடி போய் எங்கேயாவது ஒதுங்கலானும் போது வழியிலே சிமேயி என்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் சந்திக்கிறான். அப்ப அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு
தாவீதை ரொம்ப அவமானப்படுத்தினான். ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, நீ என்ன நினைக்கிற? உன் தலை மேல சாபம் இருக்குப்பா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டல, நீ இந்த மாதிரி செஞ்ச இல்ல, சவுலுக்கு நீ பண்ணது ஒன்று சும்மா விடுன்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு ஒரு ராஜான்னு கூட பார்க்காம எந்த மதிப்பும் கொடுக்காம இந்த சிமேயு அந்த தாவீதை மிக அதிகமாய் தூசிக்கிறான். பக்கத்தில் இருக்கிற வேலைக்காரனுக்கு கோபம் வர்ற அளவிற்கு அவன் தூசிக்கிறான். ஆனா தாவீது ஒன்றும் சொல்லல. சிமேயு தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு அவர் விட்டுட்டார். அதை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. ஆனால் ஒன்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த தாவீதுனுடைய அவமானம் அவனுக்கு ஒரு அடுத்த உயர்வை கொடுத்தது. முதலாவதாக தன்னுடைய குடும்பத்திலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இரண்டாவதாக ஒரு கோத்திரத்திற்கு அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதற்கு பிறகு முழு சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தர் அந்த அவமானத்திற்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய அவமானம் ஒரு உயர்வை கொண்டு வரப்போகிறது. இந்த அவமானம் ஏன் வந்தது என்று கேட்டீர்கள் அல்லவா? ஏன் என்ன அவமானப்படுத்துறாங்கன்னு கேட்குறீங்களே, இது வேற எதுக்கும் இல்லை. அடுத்த படி ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறதற்காக தான் இந்த அவமானம் உங்களுக்கு வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? 3 காரியத்தை ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக இந்த அவமானம் மறக்கப்பட்டு போகும். இரண்டாவதாக இந்த அவமானம் சாட்சியாய் மாறும். மூன்றாவதாக இந்த அவமானம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயர்வை கொண்டு வரும். ஆமென்.